ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஐஸ் கேம் தான். இந்த கேமுக்கான நம்ம பார்ட் 1 வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இது பார்ட் 2க்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன கேமில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருப்போம். கலெக்ட் பண்ணி கடைசியில் அந்த கேட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம போட்டு தள்ளிட்டாங்க. அந்த பேய் தான், அந்த பேய் பேர் தெரிலங்க. உள்ளே போயிட்டு இந்த பண்டல்லாம் இருக்கா, இதை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். மொத்தம் 20 இது கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணாலே வெளியே போயிடலாம். இது ஈஸி மோட்னால நம்ம ஈஸியாக விளாண்டாச்சு. இதில் கொஞ்சம் ஹார்டு அந்த மாதிரி விளாண்டா வழி தெரிஞ்சிருக்கு. கலெக்ட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. உள்ள இதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு நிறைய பொருள்லாம் இங்கே கிடைக்கும். இந்த ரொம்ப அந்த மாதிரி நிறையலாம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சில இதெல்லாம் போய் எடுக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை, இங்கே பார்த்தாச்சு. சரி, போய் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சைடு சரி நிறைய ரூம் இருக்கும். மொத்தம் 3 ஃப்ளோர் மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும். அந்த 3 ஃப்ளோர் தான். இந்த 3 ஃப்ளோரில் ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது வழியாக மேலே போகணும், கீழே வரணும். ஆனால் இதில் என்ன வருதுன்னா, அந்த கோஸ்ட்டும் இந்த மாதிரி தான் மேலே போயிட்டு அந்த படிக்க தான் யூஸ் பண்ணணும். இங்கே வந்துட்டுருக்கா, அவ்வளோதான். ஒரு மாதிரி போயிட்டு கீழே தான் போகிறான். ஆனால் எதுக்கு இங்கே கேட்குறதுன்னு தெரில. இப்போ கீழே போகிறா. இது இந்த மேலே அந்த ஐகானிக் இருக்கா, கண்ணு சிம்பிள் இருக்கா, இது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த பேய் இப்போ எங்கே போயிட்டுருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இப்போயாச்சும் இதை முடிச்சிடலாம்னு பார்ப்போம். எதுவும் இல்லை, நல்லது. இந்த ரூம்குள்ளே நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல சிம்பிள் இது கலெக்ட் பண்ணா வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த பேய் எங்கே போயிருக்கு நம்ம பார்த்துக்கலாம். உள்ள இங்கே 2 மூளை கிடச்சிருக்கு. இதில் எதுவும் இல்லை. இதில் காலி டப்பாவும் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எப்படின்னா அது தானாக ஓப்பன் ஆகும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் பயமாகவே இருக்கும். மேலே ஓடிடலாம். அது கீழே தானே போச்சு. ஆனால் இதில் என்ன இதுன்னா, அந்த கோஸ்ட்டு முக்கால்வாசி நேரம் கிரவுண்ட் ஃப்ளோராக தான் இருக்குது. நீங்கள் மேலே வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் நமக்கு நல்லதாக இருக்குது. இதே கொஞ்சம் நான் ஈஸியில் இருக்கனால அப்படி இருக்குது எனக்கு. போக போக பாருங்களேன், கூடிரும். டப்பு டப்புன்னு மேலே வருவோம். இதுக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்க. உள்ள இந்த ஃப்ளோக்கில் மாடி இருக்குது. மேலே என்ன இருக்குது? மேலே இங்கே ஒரு புக்ஸ் இருக்குது. நம்ம இங்கே தேடும்போதெல்லாம் நிறைய நமக்கு புக்ஸ் பேஸ்லாம் கிடைக்கும். இங்கே வச்சுருக்கலாம் போல இருக்குது. அதில் இதில் நான் நிறைய இது கலெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். கீழே போவோம். கீழே என்ன இருக்குது? வரன்னு பார்த்துருவோமா? அதான் திடீர்னு வந்தால் பயமாக இருக்குது. துரத்துவான். இந்த இப்போ நம்ம இருக்கிற ஃபுல்லாக தான் இருக்கான். வெளியே போனால் நமக்கு கைமாக தான். நம்ம கீழே போய்க்கிறட்டும், அதுக்கப்புறம் போவோம். நம்ம அச்சு தூக்கு தான். கீழே இருக்குது. இங்கே எதுவும் இல்லை. இப்போ வெளியே போமா? கொஞ்சம் பயமாக தான் அங்கே இருக்குது. அது திடீர்னு கொஞ்சம் சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டை வச்சு கொஞ்சம் பயமாக இருக்கும். வெளியே போ. இங்கே இந்த ரூம் பெருசாக இருக்குது. 3 இருக்குது உள்ளே. எத்தனை? 11, 12, 13. இது இங்கே என்னது? இது தேவையா? இங்கே தான் ஒரு அம்பௌண்ட் தேவைப்படும். அது கலெக்ட் பண்ணுவோம். இங்கே கண் சிம்பிள் இருக்குது, எடுத்துக்கலாம். போகலாம். இங்கே இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே இது இல்லை. இதே கொஞ்சம் ரூம் எனக்கு குழப்பிச்சு. இங்கே எங்கே போகணுன்னே தெரில. போன இடத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே டைமிங் கம்மி தான் இருக்குது. இதில் ஒரு ஓட பட்டன் இருக்கா. இதை நம்ம ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடாக ஓடுவான். பைக் எடுத்து வைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்கில்லு மாதிரி. ஆனால் என்ன, இது அந்த போட்டேன்னா இதுக்கப்புறம் இது மறுபடி ரீலோட் ஆக ஒரு 60 நிமிஷம் ஆகுது. 60 செகண்ட் ஆகுது. சாரி. போ இங்கே இல்லை. ஸ்டாப் பண்ண திரும்ப வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ரூம் செக் பண்ணல. நம்ம செக் பண்ணல. இதுக்குள்ளே இங்கே நிறைய மூடை இருக்கும். நம்பர்ஸ் இது இவ்வளோ. இப்போ யார் அதை மூணுனா இல்லை? பயமாக இருக்கியா? இந்த ரம்பா இருக்கா, இதை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். போ உள்ள இது நமக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட போனாலே போதும், அதுவே ஓப்பன் ஆகிடும். இதில் அந்த ஸ்கில் நம்ம அதை அமைக்கிறது திறக்கணும் அவசியம் இல்லை. சில நேரத்துக்கு நம்ம தான் திறக்கிற மாதிரி இருக்கும். அவன் எங்கே வரானே தெரில. அது கொஞ்சம் பயமாக இருக்குது நமக்கு.
அது பார்க்குற மாதிரி தான் ஒரு வேலை. இது பார்ப்போமா? ஓ, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கான். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கான். ஈஸியாக இருக்கும் தப்பிக்கிறது. டக்குன்னு போயிட்டு நீ பார்த்துருவோம். இது கொஞ்சம் அப்படி தான் நடக்கும். திடீர்னு இந்த நிலநடுக்க வரும். அவன் கிட்ட வந்தாலும் நிலநடுக்க வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவன் கிட்ட தான் இருக்காங்க. போ இங்கே அந்த அங்கே ஸ்ட்ரைட்டாக ஆமாம். இங்கேயே இருந்துடலாம். அங்கே தான் நினைக்கிறேன். மெழுகுவத்தி இருக்கா? அங்கே தான். போய் அதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். நீ சொல்லுங்க எனக்கு. இன்றைக்கி ஒரு மேலே ரூம் போகுது. லுக்ஸ் லைக் என்னையா இது? 4 பேர் படம் இருக்குது. மேலே ஆணி வச்சுருக்காங்க. பெருமை இருக்கே. சரி, மேலே என்ன இருக்குது பார்த்துருவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இல்லை டெலிபோர்ட்டா? நீ இங்கே டெலிபோர்ட் பண்ணிடுச்சு நம்மளை. இங்கே வேறு எதுவும் இதை பார்த்தாச்சு. இங்கே எதுவும் இல்லையே. ஏன்னா நமக்கு 2 தான் தேவை. 2 நேரத்துக்கு போய் தப்பிச்சிடலாம். இப்போ தப்பிச்சிடலாமா? முதல்ல எங்கே இருக்கான்னு தெரியணுங்கள. போயிட்டு வேறு எதுவும் இங்கே ஒரு கண் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இது மறந்துருக்கும். இதில் முக்கால்வாசி இதை கலெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த இங்கே ஒன்று வச்சுருக்கேன். சரியாகவே பார்க்கலையா? செவுத்தில் பார்க்கணும். அது செவுத்தில் தான் இந்த சிம்பிள்லாம் இருக்கும். ரீசெக் பண்ணிக்குவோம். இங்கே முதல்ல ஏதாச்சும் இருக்கான்னு. இந்த இங்கே வர்றானோ? இந்த அம்மா அணைஞ்ச அளவுக்கு கிட்ட வரன்னு தான் அர்த்தம். இந்த இங்கே பார்த்தீங்களா? அந்த சொன்னேன்னா இங்கே ஒன்று இருக்குது. இது கண் சிம்பிள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் அவன் எங்கே போகிறான் எங்கே வாரான் அதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்போது இங்கே ஏன்னா வரும்போது ஒரு சவுண்டு கொடுப்பான். கத்துவான். அது நமக்கு ஒரு பயமாக இருக்கும் இந்த சவுண்டு கேட்டாலே. அந்த பேய் பார்ட் 1 நல்லா காமிச்சிருக்கும். அது செத்தாலே போதும் வந்துடும். அதை பார்த்தா ஒன்றும் பயமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு விளாடும்போது பயமாக இருந்துச்சு. இந்த கேம் ப்ளே பண்ணும்போது பயமே இல்லை எனக்கு. சரி சும்மா விளாண்டுருவோம். ஈஸியில் இருக்கான்னு ஈஸியாக பேசிகிட்டு இருக்கேன். ஹார்டு அதெல்லாம் போனால் மேலே தான் இருக்கா? போவோம்மா கீழே போய்ட்டு 2 மூட தான் நமக்கு தேவை. நம்மளோட இது எஸ்கேப் பண்ணிடுவோம். எஸ்கேப் பண்ணி முடிச்சிடுவோம். அப்புறம் சரியாகும். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்குறவங்க எல்லோரும். டெஸ்ட்டு மிஸ்டியா? நல்ல வேலை ஸ்பீடை போல. ஐயோ முடியல. என் சித்தம் கலங்கிருச்சே தான். பார்த்தீங்களா? அதை பக்குன்னு ஆயிடுச்சு. சரி, பார்க்குறவங்க எல்லோரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. அப்போ தான் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவன் கிட்ட வந்துட்டாலே இந்த எலக்ட்ரிக் கரண்ட் விட்டு போகும். டிவி அதுவே ஆன் ஆகும். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கா? நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் போகணும். ஐயோ இந்த லூசு பையன். அது பையனாக போனாலே தெரில ஃப்ரெண்ட்ஸ். முடி அதிகமாக தான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கணுமா இல்லை வெளியே போகணுமா? இப்போதைக்கு இதுக்குள்ளே வச்சுருக்கணும் பார்ப்போம். எதுவுமே இல்லை. இது இங்கே எதுக்கு டெலிவரி பண்ணேன் முதல்ல? நல்ல இடத்துலேயே டெலிவரி பண்ணலாம்ல. இதுக்கு பார்ட் 2க்கான வீடியோ பார்ட் 3க்கான வீடியோ போடலாமா கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்கானு தெரில. மேலே போகலாமா இல்லை கத்துவான். இப்போ மாடிக்கு தான் போகிறான். போட்டும் அவ்வளோதான். மேலே போயிட்டான். இப்போ நம்ம கீழே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடு. திடீர்னு நம்ப முடியாது. அப்படி கீழே வந்துடுவான். போயிட்டு இங்கே ஒரு கைஸ் ஒன்று இருக்குது, எடுத்துருவோம். போயிட்டு அந்த 2 மூடை 2 பீஸ் கொடுத்துரு. நான் இங்கே ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்பாங்க எப்போவுமே. 20 முடிச்சாச்சு. ஃபைன் த நெக்ஸ்ட். கீழே தான் வரான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, எவ்வளோ செத்து வரான். டக்குனு ஓடுவோம். இந்த இடத்துல ஓடும்போது தான் இதாகிடுச்சு செத்தேன். கிட்ட போயிட்டு அவ்வளோதான், எஸ்கேப்பு. அடுத்து என்னென்ன கேம் விளாண்டு போகலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணி போடலாம். இதோட இந்த கேம் முடிஞ்சிச்சு. பை. பார்ட் 3 போகலாம் பாருங்க, சொல்லுங்கள், போடுறேன். இன்னும் நிறைய 2 விதமாக கோஸ்ட் இருக்குது, பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.